என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது விஜய் அவர்கள் போட்டது அத்தனையுமே வீண் பழி என்பதை விஜய் ஆட்சிக்கு வந்த முதல் நாள்லேருந்தே நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு திருச்சி கிழக்கில் அவர் நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த கூட்டத்திலும் கூட ஸ்டாலின் அவர்கள் மீது நான் வீண் பழி தான் சுமத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அம்பலப்படுத்தியிருக்கிறார் விஜய். அப்படி என்ன செய்தார் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்தலில் வெற்றி பெற்றா ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி எப்போங்க சொல்லுவாங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொளத்தூர் தொகுதியில் அவரை தோற்கடிச்சாங்க. இருந்தாலும் கூட ஒரே நாளில் கொளத்தூர் மக்களை போய் சந்தித்து என்னை வாக்களித்த மக்கள் அனைவருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த பேரணியை நடத்தினார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் விஜயை பாருங்களேன், ஒரு மாதத்திற்கு அப்புறம் தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்ல வர்றாரு. அதுவும் பெரம்பூர் மக்களுக்கு போகலை. திருச்சி கிழக்கில் தேர்தல் என்பது வர இருப்பதால் இப்போ புதுசாக அக்கறை என்பது நன்றி சொல்வதற்காக வர்றாரு. அதுவும் நன்றி எப்படிங்க சொல்லுவாங்க? கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கரம் கூப்பி அந்த வேனில் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு தெரு வழியாக ஒவ்வொரு ரோடு வழியாக பொதுமக்களை சந்தித்து கொண்டே நன்றி நன்றின்னு சொன்னார். அந்த மக்கள் அழுகிறாங்க, அழுகாதீங்க, விடுங்க, பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னார். இது நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் ஒரு இடம் சூஸ் பண்ணுவேன், அந்த இடத்துக்கு நீ வந்துரு, அங்கே நான் உனக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவது பேர் நன்றியாங்க? இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? கரூரில் இவரால் 41 பேர் இறந்து போனாங்க. இறந்து போன அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்ல இவர் கரூருக்கு போகாமல் அந்த குடும்பங்கள் அத்தனை பேரையுமே ரிசார்ட்டுக்கு வர சொல்லி ஆறுதலை இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார். அது மாதிரி தான் இன்னைக்கு திருச்சி கிழக்கில் நான் ஒரு இடத்த தேர்வு பண்ணுவேன், அங்கே வந்துட்டு என்கிட்ட இருந்து நன்றியை நீங்கள் வாங்கிட்டு போங்கன்றார். அதுவும் இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் 1,00,000 பேருக்கு மேலே. ஆனால் நான் 5,000 பேருக்கு மட்டும்தான் நன்றி சொல்லுவேன். அதுவும் அந்த 5,000 பேர் என்பதை நான் தான் தேர்வு பண்ணுவேன், அவங்களுக்கு QR கோடு கொடுப்பேன், அந்த QR கோடு உள்ளவங்க மட்டும்தான் என்கிட்ட நன்றி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்டளையை போட்டிருக்கிறாரு விஜய். மன்னர் காலத்தில் கூட அப்படி நடந்திருக்குமான்னு தெரியலங்க. ராஜா காலத்தில் தான் பொதுமக்களை ராஜா கிட்ட அழைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன நன்றி வாங்கிட்டு போகணுமா, பரிசீல் வாங்கிட்டு போகணுமா, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சி கிழக்கில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அந்த நன்றியாவது 5,000 பேர் தானே அவங்களோட கைகோர்த்து அன்பு பாராட்டி நன்றி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை. அவங்க எல்லாரும் கீழே தரையில் நிற்கணும். இவர் வழக்கம் போல் அந்த கரூர் பஸ் இருக்குது தெரியுமா, அந்த சொகுசு கேரவன், அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு இவர் வணக்கம் சொல்லுவாராம். அப்போ கூட மக்களை நெருக்கமாக சந்திக்க மாட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்லுவ முறையே தப்பா இருக்கு. இதுல திருச்சி கிழக்கு மக்கள் முதுகுல குத்தப்பட்டிருக்கிறாங்க. பெரம்பூர்ல ஜெயிச்சாலும் திருச்சி கிழக்குல ஜெயிச்சாலும் ஏதேனும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ். திருச்சி கிழக்கை இவர் ஆட்டோமேட்டிக்காக ராஜினாமா பண்றாரு. இப்போ அந்த மக்கள் மீது இடைத்தேர்தல் என்பது சுமையாக சுமத்தப்பட்டிருக்கு. யாரால? விஜயால. அப்போ இவரால ஒரு தொகுதி மக்களுக்கு ஒரு சுமை என்பது ஏற்றப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மக்களை சந்திக்க போகும்போது ஒரு பணிவோட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் ஆயிடுச்சு, எனக்காக இன்னொரு வேட்பாளரை பாட்டுவேன், அந்த வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இவர் நடத்தக்கூடிய இந்த பிரச்சார நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த முறையே ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி திருச்சி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கொந்தளிச்சு பேசுகிறாங்க. பிரதமர் வந்தால் கூட காவேரி பாலத்தை மூட மாட்டாங்க. விஜய் வராரு, நன்றி தெரிவிக்க வராரு என்பதற்காக காவேரி பாலத்தை மூடிட்டாங்க. எங்களால் பேருந்து வசதிகளை சரியாக பயன்படுத்த முடியாமல் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோங்க. மாற்றம்னு சொல்லிட்டு இப்படி தான் இது அவங்க மாற்றமா? எங்களால் எப்படி நடக்க முடியும்? மாற்றுத்திறனாளிகள் எப்படி நடப்பாங்க? உடல்நலம் குன்றிய முதியவர்கள் எப்படி நடப்பாங்க? காலையிலேயே எதுக்கு இப்படி போடணும்? இவர் சாயந்தரம் பேசுறதுக்கு சாயந்தரம் 3 மணிக்கு மூட வேண்டியதாங்க, எதுக்கு காலையிலே மூடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருச்சியுடைய பொதுமக்கள். 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டர் நடந்தே வரோம் பொதுமக்கள். எவ்வளோ பேர் நடந்து வரோம் பாருங்க. இவ்வளவும் சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்கள். இதுவே நல்ல மாற்றம். இதுதான் மாற்று கட்சி. தமிழகத்தினோட நல்ல எழுச்சி இவங்க தான். இவங்க
சிஎம் வந்த சரி சார் 3 மணிக்கு மேலே ஆஃப் பண்ணிட வேண்டியதானே. 3 மணிக்கு 3 to 7 அவர் வராரு பேசுகிறாரு, அவரோட பாதுகாப்புக்கு எல்லாமே செஞ்சிடலாம். அதை விட்டுட்டு இப்போலேருந்து காலையில் 9 மணியில் இருந்தா 9 மணிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது வரைக்குமா. முதலமைச்சர் வராங்கனாக்கா இதை இது பண்ணக்கூடாதுல்ல, பிளாக் பண்ணக்கூடாதுல்ல. அவங்க எப்பயோ வந்துட்டு போகிறாங்க, அவங்க போகிறவங்களுக்கு வழி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. டிஎம்கே ஆட்சியில அப்படி கிடையாது, ரொம்ப இது பண்றாங்க. ஸ்டாலின் வந்திருந்தாரு, ஜெயலலிதா வந்தப்போ கூட வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ கூட இது மாதிரி காவேரி பாலம் பிளாக் பண்ணது இல்லை. அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவை போக்குவரத்துல உள்ள ஏரியாவை பிளாக் பண்ணாங்களே ஒழிய இந்த அளவுக்கு பிளாக் பண்ணதில்லை. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து இன்னைக்கு இல்லை, ஆட்சி ஒழிய வேண்டும், வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே நடந்து போகிறாங்க. இவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க. இதுதான் உங்களோட ஆட்சியா? மக்களோட ஆட்சின்றது இதுதானா? இத்தனைக்கும் திருச்சியில் 9ல் 6 சீட்டு தாவேக்கா வெற்றி பெற்றுச்சு. பொதுமக்கள் நினைச்சு கவலைப்படுவதா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இவங்க பேச்சை கேட்டுட்டு இப்படி உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவதா அப்படின்னு சொல்லி என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பதே நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு பேசுவதை பார்க்க முடியுது. பொதுமக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஊடகங்களுக்குமே இந்த நிகழ்ச்சியை கவரேஜ் பண்ணுவதற்கு அனுமதி என்பது இல்லை. பொதுக்கூட்டம், அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஊடகத்திற்கு இடம் என்பது கொடுக்குறாங்க. பொதுவாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, சிஎம் நிகழ்ச்சியே இருந்தாலும் கூட ஊடகங்களுக்கு ஒரு சிலருக்கு பாஸ் கொடுத்து உள்ளே புகுந்து நீங்கள் செய்தியை கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூட எந்த ஊடகத்திற்கும் ஒரு நபருக்கு கூட அனுமதி என்பது கொடுக்கல. கேட்டால் காவல்துறை என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, டிவியில் விஜய் பேசுவாரில் அதை பார்த்து குறிப்படுத்துக்கங்கன்னு இருக்கிறாங்க. பிரதமருடைய நிகழ்ச்சியில் கூட ஊடகங்களுக்கு இப்படி தடை என்பது போட்டதே கிடையாது. ஆனால் விஜய் நிகழ்ச்சிக்கு ஊடகம் என்பதற்கு தடை போடப்படுது. இந்த ஊடகங்களுக்கு இது தேவைதாங்க. விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டு வாசல்லே பல மணி நேரம் காத்திருந்து உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கை போட்டு விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு பிஜிஎம், விஜய் அவர்கள் அங்கே போனார், விஜய் அவர்கள் இங்கே போனார், இப்படி பாருங்கள் விஜய் அவர்கள் கோர்ட்டை போட்டு வர்றாரு, கோர்ட்டை கலட்டிட்டாரு, சுற்றி பார்க்கிறார், ஆய்வு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஜய்க்கு ஹைப் ஏற்றியதோ அதே ஊடகங்களை இன்னைக்கு விஜய் ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லி தூக்கி எறிந்திருக்கிறார். இந்த ஊடகங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா? அப்போ செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தா ஊடகம் என் கண்ணு கட்டிய தூரம் வரை இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு விஜய் வந்துட்டார். இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கில் இவர் நன்றி சொல்ல வராருல, இதில் ஸ்டாலின் அவர்கள் மீது வீண் பலி போட்டு சிக்கியிருக்கிறாரு நான் சொன்ன தெரியுமா? அதை நான் விரிவாக சொல்கிறேன். இவர் என்னங்க சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது நான் மக்களை சந்திக்க ஆசைப்பட்றேன், மக்களை சந்திக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தடை போடுறாங்க, எந்த கட்சிக்கும் உலகத்தில் இப்படி ஒரு தடையை போட்டதே இல்லை, எஸ்ஓபி அப்படின்னு சொல்லி போட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் பேசினாரா இல்லையா? நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? இந்த SOPs சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது என்னங்க நியாயம்? இந்த விஜய் உண்மையானவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு, நமக்கு எதிராக பழி போடுறது யாரு, யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்னோட சொந்தங்களாகிய உங்ககிட்ட நான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன். எப்படி எஸ்ஓபினா ஸ்டாலின் ஆப்ரேட்டட் ப்ரொசீஜரா? எஸ்ஓபின்றது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர் கிடையாதான். இவரை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்கிறாங்களாம். இது திமுகவுடைய சதியாம். இப்படி பேசிய விஜய் இன்னைக்கு தாவேக்கா கூட்டம் நடத்துகிறாங்க. அரசு நிகழ்ச்சியா கட்சி கூட்டமானு தெரியல. அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்துக்கு 5000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க. ஏங்க இப்படி 5000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீங்க? ஸ்டாலின் தான் சதி செய்கிறாரு, உங்களை யாரையும் மக்களை சந்திக்க விடாமல் வெறும் 5000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாரு. அதனால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க, சதின்னு சொன்னீங்க, எல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் தானே சிஎம், நீங்களே 5000 பேருக்கு மட்டும் ஏன் அனுமதி கொடுக்குறீங்க? ஏன் உங்களை வர்ற மக்கள் அத்தனை பேருமே வாங்க என்னை சந்திச்சுட்டு போங்க, நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு எது உங்களுக்கு தடுக்குது? என்னென்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க தெரியுமா? அதாவது புஷியான அந்த அறிக்கை விடுறாரு, காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறையின்படி, நல்லா கவனிங்க, SOP படி இந்த நிகழ்ச்சி என்பது அனுமதி பெற்றவருக்கான நிகழ்ச்சியாக மட்டுமே நடக்குது. அதாவது QR கோடு 5000 பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம்.
5000 பேரில் இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், சிறுவர் சிறுமியாக இருக்கட்டும், பள்ளி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், மூத்த குடிமக்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. எங்கெல்லாம் காரில் வரீங்களா இல்லை பைக்கில் வரீங்களா, அந்த பார்க்கிங்கை முறைப்படி காவல்துறை எங்கே நிப்பாட்ட சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நிப்பாட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஓபியை தன்னுடைய கூட்டத்திற்கே போட்டிருக்கிறார் விஜய். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? எஸ்ஓபி போடுறாங்க, ஸ்டாலின் ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர் சொல்கிறாங்க, எங்களை சதி பண்ணுறாங்க, ஏன்னா மக்களை சந்திக்க விடாமல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு நீங்களே எஸ்ஓபி போட்டீங்க? அவ எப்பவும் ஸ்டாலின் ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர் தானா? இந்த கூட்டத்தில் அதை விஜய் தெளிவுபடுத்துவாரா? இவர் மட்டும் கிடையாது, இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு ராஜ்மோகன், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் தானே எஸ்ஓபி போடுறீங்க, ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுறீங்க. 5001வது ஆள் வந்துட்டா பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்புனா அப்ப நாங்க தான் முதலமைச்சரா, நாங்க தான் சர்க்காரா? எங்களுக்கு மட்டும் தான் எஸ்ஓபி போடுறாங்க, ஸ்டாலின் ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர் 5001 நம்பருக்கு மேலே வந்தாலும் நீங்க தான் பாதுகாப்பு பொறுப்புன்றாங்க, நாங்களா காவல்துறை, எங்ககிட்ட சர்க்கார் இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் பேசியவர் இன்னைக்கு எதுக்குங்க 5000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீங்க? ஏன் 5001ன்ற நபர்கள் யார் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? இவர் மட்டுமல்ல, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அன்னைக்கு என்ன பேசினாரு தெரியுமா? எஸ்ஓபிக்கு காரணம் ஒண்ணுதான், நம்ம தலைவர் அவர்கள் போய் மக்களை சந்திச்சுட்டா, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டா இந்த ஆதரவு இன்னும் பல மடங்கு உயர்ந்து அவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த எஸ்ஓபி மூலமா நம்மளை தடுக்க பாக்குறாங்க. எஸ்ஓபி போடுறதுக்கு காரணமே ஒரே ஒரு காரணம் தான், விஜய் அவர்கள் வீதி வீதியாக கிராமம் கிராமமாக மக்களை போய் பார்த்துடக்கூடாது. அப்படி மக்களை போய் பார்த்துட்டா திமுகவுக்கு டெபாசிட் இல்லாமல் போயிடும், தோத்து போயிடுவாங்க. இதை தடுப்பதற்காக தான் எஸ்ஓபியை போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா இல்லையா? இவர் மட்டுமா, இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிழல் முதல்வராக செயல்படக்கூடிய அதிமுகவை கபலீகரம் செய்யக்கூடிய லாட்ரி குடும்பத்திலிருந்து வந்த ஆதவ அர்ஜுனா, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வெளியே வரதுக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா நான் பதிவு பண்றேன். அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா 1,00,000 பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு, காவல்துறை எதுவுமே செய்யறது இல்ல. அப்ப திருப்பி ஒரு சாம்பியன் ஆகி திருப்பி அவர் மேல கொலவலி பண்ணணும். இதுக்காக தான் எஸ்ஓபி. அப்பதான் முடிவு பண்ணோம், ஒவ்வொரு ஊரும் 15 கிலோமீட்டர் தள்ளி காட்டுல நிர்வாகிகள் மீட்டிங் வெறும் 5000 பேர் வச்சு அண்ணனை வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திமுகவுடைய சூழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா? எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு? எங்க தலைவர் விஜய் வீதியில இறங்கிட்டா 1,00,000 பேர் வருவாங்க, காவல்துறையால எதுவுமே பண்றது இல்ல, காட்டுக்குள்ள ஊர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி 5000 பேர் நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லிட்டு நாங்க கூட்டம் நடத்தக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இன்னைக்கு ஊருக்குள்ளேயே 5000 பேருக்கு தானே நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க, ஏன் இப்ப மட்டும் 5000 பேருக்கு நிகழ்ச்சி நடத்துறீங்க? இதுக்கு ஸ்டாலின் சார் தான் காரணமா? இது மட்டும் இல்லைங்க, இதே ஆதவ அர்ஜுனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப மதி சார்ட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி, மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருவாரூர் திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இப்பயே நிர்வாகி அப்படின்னா 10,000 பேர் தான் நாங்கள் சொல்ல முடியும், மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அது காவல்துறையோட வேலைங்க. மக்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போங்க, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா ஏன் சிஎம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கரூரில் 10,000 பேருக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு இவ்வளோ பேரை ஏன் கூட்டின அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு ஆதவ அர்ஜுனா கொடுத்த பதில் தான் இது. அப்போது 5000 பேருக்கு மட்டும் ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க? 1,00,000 பேர் கூட்ட வரட்டுமே, பாதுகாப்பு கொடுப்பதற்கான காவல்துறை இருக்குது, அந்த பாதுகாப்பை மக்களுக்கு கொடுக்கலன்னா அந்த சிஎம் பதவி எதுக்கு? உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா இப்போ பேசுவாரா? அப்போ எப்படி ஒட்டுமொத்த கும்பலும் இன்னைக்கு மாட்டுறாங்க பாருங்க. அன்னைக்கு இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மக்களை சந்திக்காமல் சொகுசாக இருந்துக்கிட்டு ஸ்டாலின் என்னை சந்திக்க விட மாட்டாரு, மக்கள்கிட்ட நீதி கேட்க நான் வரணும்னு பார்த்தா எனக்காக உங்ககிட்ட நீதி கேட்கணும் போல என்னை முடக்குறாங்க, என்னை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வசனங்கள் பேசி விக்டிம் கார்டை ப்ளே பண்ணி மக்களை எமோஷனலாக ஏமாத்தி இருக்கிறார் விஜய் அப்படின்றத இந்த திருச்சி கூட்டம் இன்னைக்கு அம்பலப்படுத்துதா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் போட்ட எஸ்ஓபியை தான் இன்னைக்கு விஜய் தனக்குத்தானே போட்டிருக்கிறார் அப்படின்றத புரியுதா இல்லையா? அப்போ விஜயோடைய கூட்டத்தை விஜயாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? அப்போ இவ்வளவு நாட்கள் எஸ்ஓபி அப்படின்னா விஜயை தடுப்பதற்காக போட்டது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றியதை
விஜய் இன்னைக்கு திருச்சி கூட்டத்தில் ஒப்புக்கொண்டே ஆகணும். ஒப்புக்கொள்வாரா? கரூரில் 41 பேர் இறந்து போகிறாங்க. இந்தியாவில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நபர்கள் இறந்து போனதே கிடையாது. இந்தியாவிலே முதன்முறையாக நடந்த சம்பவம் அப்படின்றதுனால தான் அங்கே கூடுதலாக அக்கறை செலுத்தி இனிமே பொதுக்கூட்டமோ பேரணியோ எது நடத்தினாலும் SOPக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை கொண்டு வந்தாங்க. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண துப்பு இல்லாமல் அன்னைக்கு இவர் வீட்டுக்குள்ளே சொகுசா உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் மீது பழியை போட்டுட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு SOP இவருக்கு இவரே போட்டுக்கிறாரு அப்படின்னா மக்கள் என்ன முட்டாளா? அப்போ ஸ்டாலின் சதி, திமுக சதி இதெல்லாம் எதுவும் கிடையாது. உண்மை என்ன தெரியுமா? விஜயோடைய சதி. இதுதான் யதார்த்த உண்மை. இந்த தேர்தல் என்பது முழுக்க முழுக்க ஏமாற்றப்பட்ட ஒரு தேர்தலாக நான் பார்க்குறேன். 2014ஆம் ஆண்டு மோடி அவர்கள் எப்படி வளர்ச்சி என்ற பிம்பத்தை காட்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு தனக்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை என்பதை மறைப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் மீது பழியை போட்டு பொய்யை பரப்பி 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 மக்களை ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு விஜய் அவர்கள். இவருடைய கேரக்டரே இதுதான். இவர் 41 பேர் இறந்து போனாலும் போக மாட்டார். ஆறுதலை இவர்கிட்ட வந்து வாங்கிக்கிறணும். இவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு இவர் உங்களுடைய முதுகில் குத்தி ராஜினாமா பண்ணாலும் நீங்கள் தான் இவர்கிட்ட நன்றி வாங்கிக்கிறணும். இவர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார், உங்களை சந்திக்க மாட்டார். அப்போ இவருடைய கேரக்டரோட இயல்பே இப்படி தான் இருக்குது அப்படின்றத எல்லா விஷயத்திலையும் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுதா? ஒரு சிஎம் இப்படி இருக்க முடியுமா? இவர் என்னங்க சொன்னார்? தேர்தலில் வெற்றி பெற வரைக்கும் தான் எனக்கு இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கும். வெற்றி பெற்று நான் சிஎம் ஆயிட்டேன், மறுநாளே ஊராக கிராமம் கிராமமாக நான் போவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையாங்க? இது வரைக்கும் எந்த ஊருக்கும் போகலை, சென்னையிலேயே தான் இருந்தார். சென்னையை விட்டு வெளியூருக்கு வரக்கூடிய முதல் நிகழ்ச்சி இதுதான். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. அரசு அதிகாரி மாதிரி காலையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் 4 மணி ஆனால் வீட்டை விட்டு வெளியேறி வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சிஎம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? இதெல்லாம் நம்மளை பூச்சாண்டி காமிச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிஎம்மா, அப்படி ஒரு சிஎம்மானு. ஒரு சிஎம் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணணும். எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் பயணம் பண்ணி அதை சரி பண்ணணும். போலீஸோடைய மீட்டிங்கை போடணும், கலெக்டர்களை கூப்பிட்டு மீட்டிங் போடணும். எதுவுமே நடக்கலை. வருவார், சாப்பிடுவார், வீட்டுக்கு போவார். வருவார், சாப்பிடுவார், வீட்டுக்கு போவார். கோர்ட்டு போட்ட விஜய், கோர்ட்டை கலட்டிய விஜய், கோட்டையில் ஆய்வு செய்த விஜய், சர்ச்சில் வழிபட்ட விஜய், இப்படியான ஏமாற்று வித்தைகளை ஊடகங்கள் மூலமாக மோடியை போல ஊதி பிம்பமாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய தலையில இவ்வளவு பெரிய மோசமான ஆட்சி இறக்கி இருக்கிறார் இந்த விஜய். இதை நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துக்கிட்டே வர்றாங்க. நான் இப்பவும் மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து இனிமேலாவது ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத உங்களுடைய சிந்தனையிலேருந்து பண்ணுங்க. என் குழந்தை சொல்லுச்சு, என் பேரன் சொன்னா அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த வாக்குரிமை அப்படின்ற அந்த வாக்குரிமையில் விளையாடாதீங்க. மாற்றம் தானே, ஒரு முறை தானே, ஒரு ஆளுக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்ற இடத்துல இல்லை உங்களுடைய ஓட்டு. நம்ம தமிழ்நாட்டை ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதவாத சக்தியில் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி ஒரு ஐடியாலஜி இல்லாத ஒரு மனிதரை சிஎம்மாக உட்கார வச்சு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை. திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி கேட்டாலும் பதில் இல்லை. மாடு பலியிட தடை போட்டிருக்கிறாங்களே கேட்டாலும் பதில் இல்லை. திருவள்ளுவருக்கு காவி வண்ண பூசுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. எதற்குமே பதில் இல்லை. எதற்கு தான் நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல மாற்றமாக நினைக்கிறேன். 5 வருஷம் நம்ம கையை விட்டு போயிருச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாடு இனி எப்படி போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இது சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டு மக்களாகிய நமக்கு தான் இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. நன்றி.